ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, மரணம் என்பது நம்மளை வந்தடையும். இன்னல் மௌத்தல்லை தஃபர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மரணத்தை நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும், மரணத்தை நீங்கள் ருசித்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது. அந்த மரணத்தை எப்படி கையாளுவது, எந்த முறையிலே கையாளுவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். நல்ல மரணங்களை எழுவாதா என்று கண்பினாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். நம்முடைய மரணம் கெட்ட மரணங்களாக அமைந்துவிடக்கூடாது, தீய மரணங்களாக அமைந்துவிடக்கூடாது. இந்த காலகட்டத்திலே பார்க்குகிற பொழுது மதுவும் போதைகளும் அது மங்கி போய் இருக்குகின்ற சூழ்நிலை என்று நம்மளால் பார்க்க முடியாது. இளைஞர்களுடைய உள்ளத்தில் மதுவும் சூதும் மயக்க மாத்திரைகள் எல்லாம், போதை மாத்திரைகள் எல்லாம் இந்த இளைஞர்கள் அதிகமாக உள்கொண்டு மரணத்தை அடைந்த சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களே, ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்த பொழுது என்ன கனவெல்லாம் நினைத்திருப்பாள். உன்னை நல்ல முறையில் படிக்க வைத்து, உன்னை நல்ல முறையில் வளர்த்து, உன்னை அழகான முறையில் அழகு பார்க்க வேண்டும் என்று உன் பெற்றோர், உன் தந்தை, உன் தாய் உன்னை பாலாட்டி சீராட்டி அழகு பார்த்து வளர்த்த உன் தந்தைக்கு, தாய்க்கு நீ கொடுக்குகின்ற பரிசு என்ன தெரியுமா? உன் தந்தை நினைத்திருப்பாள், உன் தாய் நினைத்திருப்பாள், உன்னுடைய உறவினர்கள் நினைத்திருப்பார்கள். என்ன நினைப்பார்கள் தெரியுமா? வயது முதிர்ந்த பொழுது, வயது முதிர்ந்து நான் மரணிக்குகின்ற பொழுது அவருடைய தோளிலே சந்தூக்கு தூக்கி சுமக்கப்பட வேண்டும். நான் மரணித்து விட்டால், நான் இறந்து விட்டால் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரன், என்னுடைய ஜனாசாவை சந்தூக்கு தூக்கி சுமந்து செல்ல வேண்டும் என்று உன் தந்தை, உன் தாய், உன் உறவினர், உன் பெற்றோர்கள் நினைத்தார்கள். அப்படியெல்லாம் ஆசை வாழ்த்து. அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையை நான் டாக்டர் ஆக்கப்பட வேண்டும், இன்ஜினியராக ஆக்கப்பட வேண்டும், ஒரு வக்கீலாக ஆக்கப்பட வேண்டும், ஒரு அரசு ஊழியராக ஆக்கப்பட வேண்டும், சமுதாயத்துடைய வழிகாட்டல்களாக என் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் பெற்றோர்கள் வளர்த்திருப்பார்கள். எந்த சூழ்நிலையில் மரணம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் வேதனை ஆளாக்கப்பட்டிருக்கிறது. சிறு வயதில் மரணத்தை எய்கிற பொழுது உன் உறவினர்கள் உன்னை ஏங்கி 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 காலமெல்லாம் கண்ணீரோடு வாழக்கூடிய ஒரு மரணத்தை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன் மரணம் உன் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கண் கலங்க வைக்கின்ற, சந்தோஷம் கலந்த ஒரு கவலையை ஏற்படுத்த வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்தார்களே. நம்ம மரணம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், இளைஞர்களே, நீங்க சமுதாயத்துடைய பாதுகாவலர்கள், ஜமாத்துடைய நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள், இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இளைஞர்களே, வாலிபர்களே, சிறும் சிறார்களே. அல்லாஹ் சொல்லுகிறார், அஃபராயித்த தப்பரூனல் குர்ஆன, அஃபராயித்த தப்பரூனல் குர்ஆன, நீ குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? நீ குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா? குர்ஆனை படிக்க வேண்டாமா? குர்ஆனை விளக்கத்தை பெற வேண்டாமா? இந்தல்லவாக அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், இளைஞர்களே, மதுவிலே மங்கி போய்விட்டீர்களே, போதை அரக்கத்தில் மூழ்கி விட்டீர்களே, என்ன பதில் சொல்ல போகிறீர்களே? மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் எவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலை தெரியுமா? நான் சும்மா சொன்னது போல அருமையான சகோதரர்களே, சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, யாராலும் தப்ப முடியாது. கபருடைய வேதனை இருக்கிறது, யாராலும் தப்ப முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே ஒரு சஹாபி இறந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழர், பாசத்திற்குரிய தோழர் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். மரணித்து விட்ட ஜனாசாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து பின்தொடர்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு வக்காஸ் அவர்களை கபூரில் வைத்த உடனேயே பெருமானார் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்ற சூழ்நிலை. சஹாபாக்கள் சூழ, நண்பர்கள் சூழ, தோழர்கள் சூழ, என் பெருமானார் அவருடைய கண்கள் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிய, தாடி நரை
சகோதரர்களே, அடக்கம் முடிந்த பிறகு கேட்கப்பட்டது, யார சூழல்லாம் என்ன காரணம், எதற்காக அடைந்தீர்கள், இந்த அளவுக்கு நீங்க அளவுக்கு காரணம் என்ன சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பாசத்திற்குரிய தோழர், என் உயிருக்கு மேலாக நேரக்கூடிய என் பாசத்திற்குரிய என் தோழர் அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை கபரிலே வைக்கப்பட்ட உடனே நான் பார்த்தேன், அந்த கபர் ஒன்றோடு ஒன்றாக நெருக்குகின்ற காட்சிகளை பார்த்தேன். அதை நினைத்து அழுதேன். அல்லாஹ்விடத்திலே நான் கையெழுந்து துஆ செய்தேன் என்றார்கள். அருமையான சகோதரர்களே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? உன் தந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? உன் சகோதரி உன்னை நினைத்திருப்பார், நமது அண்ணன் நல்ல முறையை படைத்து நல்ல முறை சம்பாத்தியம் பண்ணி நமக்கு நல்ல முறையை திருமணம் முடித்து வைப்பான் என்றல்லவா உன் தந்தை உன்னுடைய சகோதரி நினைத்திருப்பார். உன் சகோதரன் எந்த அளவுக்கு கனவு கொண்டிருப்பார், உன் பெற்றோர்களை எந்த அளவுக்கு கனவு கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் மண்ணில் போட்டு விட்டோமே. மரணத்தை எப்படி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தினுடைய வேதனையிலிருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றப்பட்டு, சக்கராத்துடைய வேதனையிலிருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றப்பட்டு நல்ல மௌத்துகளாக, இறைவனுக்கு உகப்பான மௌத்துகளாக, குறிப்பாக சகோதரர்களே, உங்களுடைய பெற்றோர்களுடைய துஆக்களை நீங்கள் பெற வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய பெற்றோர்களுடைய அன்பை பெற வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய பெற்றோருடைய நலவை நாட வேண்டும் சகோதரர்களே. பெற்றோருடைய அதிருப்தியினால் தான் இந்த சிறிய சமுதாயம் கெட்ட மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் குர்ஆனுடையவர்களாக இருங்கள், பள்ளி தொடர்புள்ளவர்களாக இருங்கள், தொழுகையாளிகளாக இருங்கள். நீண்ட நேரம் உங்களிடத்தில் உரையாட முடியாது. ஜும்மா நேரத்தில் நான் பார்க்கிறேன், இளைஞர்கள் எல்லாம் வெளியே நிற்கின்றீர்கள். வெளியே நிற்காதீர்கள், உள்ளே வாருங்கள், நல்ல கருத்துக்களை கேளுங்கள், பள்ளியுடைய தொடர்பு இருங்கள், குர்ஆனுடையவராக இருங்கள். நல்ல மௌத்தை இறைவா எங்களுக்கும் எங்கள் சந்ததியினருக்கும் நிரப்பமாக தருவாயாக. அடுத்து நமது மேலப்பள்ளியா சுலைமான்